தோனை மன்னையன் ஆனந்த மாட்சியளே தோனை போன பரன் என்னும் ஞான குணவாளை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களுடைய குருவானவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹலோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் குருவானவர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் வந்திருக்கும் சபையார் அனைவருக்கும் சபையின் சார்பாக புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவானவரை கௌரவிப்பதற்காக திரு ராஜா சிங், திருமதி செல்வி குலேந்திரன் அவர்கள் சால்வை அணிந்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக திரு சுகந்தராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த புத்தாண்டின் முதல் நாள் தொடக்கத்திலேயே சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நமது ஐயா அவர்கள் நமது சபைக்கு ஆற்றிய சில பணிகள் குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஐயா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, 4 ஆண்டுகள் ஆகிறது. ஐயா வந்த புதுசில் இந்த மிஷின் வீடெல்லாம் சரி பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஊழிய பணிகளில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ஐயாவுக்கு அம்மா சற்றும் சளைத்தவர்களால் 2 பேரும் ஊழிய பணியில் ரொம்ப தீவிரம் காட்டுறவங்க. இதில் இப்போது சம்படியில் ஒரு ஜபக்கூடம் அமைச்சிருக்காங்க. தளவாய்புரத்தில் நமக்கு ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க. இன்னும் கொற்கை மணலூரில் ஆலயம் கட்ட இருக்கிறார்கள். இன்னும் பல செல்வ விநாயகபுரத்திலும் ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இத்தகைய ஊழிய வாஞ்சையோடு அந்த காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சபை குருவானவர்கள் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினார்கள். அவ்வண்ணமாக ஐயா அவர்களும் பணி செய்து வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஐயா அவர்கள் என்னை சந்தித்த போது சொன்னார்கள், நமது இடையர்காடு சேகரம் தோன்றிய வரலாறு குறித்து நாம் ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும், அதற்கு நீங்கள் உங்களாலான சேகரிப்பை கொடுங்கள், நானும் என்னாலான சேகரிப்பை தருகிறேன் என்று சொன்னார்கள். ஸோ தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னதுக்கு ஏற்ப நானும் நமது ஆலய வரலாறை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று சில தேடல்களில் ஈடுபட்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு அரிய தொகுப்பாக பல்வேறு ஆலயங்கள் தொடங்கப்பட்டதின் வரலாறும், எந்த காலகட்டத்தில் அது தொடங்கப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடங்கப்பட்டது என்பது பற்றிய ஒரு தொகுப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நமது இடையர்காடு ஆலய வரலாறும் இருக்கிறது. ரேனியஸ் ஐயர் அவர்கள், ஐயா ஒரு 2 நிமிஷம் கூட, ரேனியஸ் ஐயர் அவர்கள் 1822ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு
நமது இடையர்காடு சபையில் முதலாக ஆதி சபையாகிய சிஎம்எஸ் சபை என்று ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அப்பொழுது யாரெல்லாம் அந்த சபையில் இருந்தார்கள் என்ற குறிப்பு கிடைக்கவில்லை. அதன் பின்பு 1833ஆம் ஆண்டில் இந்த இடையர்காடு கிராமத்தில் மிகவும் செல்வந்தரான முருகப்ப நாடார் என்பவர் ஏராளமான நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு இந்து தீவிர பக்தராக இருந்தவர். இந்து கோயில் கட்டி அதன் தர்மகர்த்தாவாக இருந்து குடும்ப தெய்வமாக அதை வணங்கி வந்திருக்கிறார். 3ஆம் ஆண்டில் அவர் அந்த சாமிக்கு படைத்த படையலை ஒரு நாய் அசிங்கப்படுத்தியதால் கோபம் கொண்ட அவர் என்ன செய்வதென்று தனது குடும்பத்தினருடன் யோசித்த பொழுது அந்த சமயத்தில் பிஷப்பாக இருந்த ஜியு போப் அவருடன் சந்திப்பு நடந்துள்ளது. அந்த சந்திப்பின் போது ஜியு போப் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு அறிவித்ததால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தனது பெயரை இயேசுவடியான் என்று மாற்றிக்கொண்டார். அதனால் அவர் தனது சொந்த இடமான அந்த இந்து கோயில் இருந்த இடத்தை அதை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் நல்மேய்ப்பர் ஆலயத்தை முதலாக கட்டினார். அது ஒரு ஓலைக்கூரை கட்டிடமாக இருந்தது. அதன் பின்பு 1844இல் 2வது ஆலயம் கட்டப்பட்டு அந்த அஸ்திவாரம் பெரிய அளவில் போடப்பட்டு செங்கல் தரைத்தளம் இருந்துள்ளது. அதன் பின்பு 1869இல் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்ட போது நமது ஆலயம் தவிர மற்ற அனைத்து வீடுகளும் சேதமடைந்துள்ளன. 1894இல் 3வது அஸ்திபாரம் இடப்பட்டு மூன்றாவதாக கோயில் அஸ்திபாரம் இடப்பட்டு 1908ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்பு 1961இல் 10/3/1961 ஆலய கோபுரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 1967ஆம் ஆண்டில் ஆலயத்தில் மொசைக் தளம் போடப்பட்டது. நமது ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தில் குறுக்காக எந்த இடத்திலும் தூண்களே கிடையாது. ஒரு அற்புதமான வேலைப்பாடு உள்ள ஆலயம். இந்த ஆலயத்தை அதன் பின்பு வந்த நமது சபை நிர்வாகிகள் பலர் பெரும் முயற்சி எடுத்து அழகான மொசைக் தளம் எல்லாம் அமைத்தார்கள். அதன் பின்பு நமது ஐயா அவர்கள் முயற்சியினால் இப்பொழுது ஆல்டர் சிறப்பாக மாடல் செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு பணிகளை ஐயா முயற்சி செய்து வருகிறார்கள். நமது சபை மக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் பல சிறப்பான பணிகளை செய்ய முடியும். இத்தகைய வாய்ப்பளித்த எனக்கு நன்றி, உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பிரபாகர் மாசுலாமணி அவர்களை பேச அழைக்கிறேன். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாளையங்கோட்டையிலிருந்து இந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய தகப்பனார் இறந்ததுனால எங்கள் அம்மா இங்கே இருக்கணும்னு சொன்னதுனால நான் இங்கே இருக்கிறேன். பாளையங்கோட்டையில் நான் இருக்கும்போது எனக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. ஒரு பாஸ்டர் என்னை வழி நடத்தியிருக்கார். அவர் என்னோடு நிறைய நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு என்னை கூப்பிடுவார். அதனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறினதுனால அதை விட்டுட்டு எனக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இடையராட்டுக்கு வந்தபோது என்னுடைய வாழ்க்கை பின்தங்கி விடுமோ, ஆண்டவரை விட்டு நான் விலகி விடுவனோ, ஏன்னா எனக்கு அப்படி அந்த அளவில் யாரும் இங்கே இல்லை. அப்படி நான் யோசித்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் இந்த ஐயா நான் இது வரைக்கும் நான் பார்த்து நேரடியாக பேசினதும் இல்லை. அவர்களை ஜஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன், சர்ச்சில் தான் பார்த்துருக்கேன். அவங்கள நான் பார்த்ததில்லை. என்ன சனி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சொன்னாங்க 5 வருடம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள்.
ஏன்னா கொரோனா பீரியடுங்கிறதுனால ரொம்ப வர முடியாமல் போச்சு. அதனால் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு நாள் சாமியல் சூப்பர் மார்க்கெட் முன்பாக ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் நானும் ஐயாவும் பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 6 மாதம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பேசினதாலாம். அப்போ பேசும்போது என்கிட்ட பேசிக்கிட்டுனா ஊழிய காரியத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது, எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நான் இந்த வார்த்தையை சொன்னேன். ஆனாலும் அவங்க விடலை. என் தம்பிக்கிட்ட ஃபோன் வாங்கி அதுக்கப்புறம் என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். என்கிட்ட, நீங்கள் நான் செல்வநாயகபுரம் போகிறேன், உங்களால் வர முடியுமா அப்படின்னு. நான் கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னேன், சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நிறையா ஐயாமார்கள்லாம் ஊழியம் என்றால் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. ஆனால் ஐயா என்ன விடவே இல்லை. என் தம்பிகிட்ட கொஞ்சம் விசாரிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் விடவே இல்லை. தொடர்ந்து என்கிட்ட ஃபோனில் பேசி வாங்க அப்படின்னாங்க. நான் போனேன். ஆனால் உண்மையில் அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய முயற்சி. சபை என்றாலே முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுன்னா ஊழியம். இன்றைக்கி நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த இடத்துல தொழுது கொள்கிறோம் என்றால் எங்கேயோ ஒரு மனிதன் இந்த சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்ததனால். பிரதான வேலை, சபையினுடைய பிரதான வேலை என்னென்றால் சுவிசேஷ ஊழியம். முந்திலாம் சுவிசேஷ ஊழியம் நம்ம ஊர்லேருந்து போனான்னா என்ன நடக்கும்னா, நல்லா போவாங்க, ஜாலியாக போயிட்டு என்ன செய்வாங்க, மத்தியானம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வண்டியில் ஏறி எங்கேயாவது சுற்ற வேண்டிய இடத்துல சுற்றி அப்படியும் வருவாங்க. அப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டேன். நம்ம ஊர் ஊழியம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி தான் நான் இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் சுவிசேஷ ஊழியத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் நானும் போனேன். என்ன எனக்கு ஐயர்வால ரொம்ப தெரியாதுங்கிறதுனால நானும் சும்மா சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு தான் போனேன். நான் உண்மையிலே ஊழியங்கிறது நான் சொல்கிற யுத்தக்களம். ஊழியம் யுத்தக்களம். அந்த யுத்த களத்தில் எப்படிலாம் நம்மளை தயார் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறாங்க. அதையும் நான் சர்ச்சில் பார்க்குறேன். யுத்த களத்தில் ஜபம் இல்லாமல் போனீங்கன்னா எல்லாம் தோல்வி தான். ஜபம், யுத்தத்துக்கு வேண்டியது ஆயுதம் ஜபம். இந்த ஜபம் நல்லா பண்ணுறாங்க. எப்படி நம்ம சபையிலெல்லாம் எப்படின்னா நிறைய பெண்கள் யாரும் ஆண்கள்னாலும் சரி வருவோம், கோயிலில் பங்கு பெறுவோம், எந்திரிச்சு போயிடுவோம், வருவோம், ஜெபம் பண்ணுவோம், போயிடுவோம். என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாமலே போயிடுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியாமலே போயிடுவோம். அப்படி தான் நம்ம சபை இருந்தது. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன், நிறைய பெண்களை பார்க்குறேன். நல்லா யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற பெண்களை நான் பார்க்கிறேன். பெண்களை விசேஷத்த விதமாக 2 நாட்கள் அவங்க நான் பார்க்குறேன். 2 நாட்கள் ஐயாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. நான் பார்க்குறேன் ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்கள நல்லா டியூன் பண்ணிட்டாங்க. நம்ம சர்ச்சில் இவ்வளோ ஜெபம் நடக்குங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. தயார் பண்ணுறாங்க. யுத்த காலத்தில் எப்படி நிற்கணும், ஒரு யுத்த வீரன் எப்படி நிற்கணுங்கிறதுக்காக நல்லா தயார் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஜாடிக்கேற்ற மூடியாக ஐயரமாகவும் அதில் செயல்படுறாங்க. அதே சமயத்தில் அங்கே போனீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குறோம், அந்த காலத்துலேருந்து விசுவாசியாக இருக்கும். அந்த காலத்திலேருந்து விசுவாசி, ஆண்டவரை நம்புகிறவர்கள். ஆனால் என்னைக்காவது நம்ம போய் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கிலாண்டிலேருந்து வந்தாங்களே, இந்த இவ்வளோ பெரிய சபையை கட்டி வச்சுருக்காங்களே, நம்ம என்னைக்காவது இதை சிந்திச்சு பார்த்தோமா? ஆனால் இப்போ சிந்திக்கும்படியாக அவங்கள தயார் பண்ணியிருக்கார்.
இன்றைக்கி டோர் டு டோராக பெண்கள் வந்து இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறுறாங்க. வீடுகளை சந்திக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக வசனத்தை கேட்பாங்க. யாராவது ஒருத்தருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார், நாம் பேச முடியாது. நீங்கள் வசனத்தை சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் கிரியை செய்கிறது ஆண்டவர், கிரியை செய்கிறது ஆண்டவர். அதே மாதிரி இவங்க போகிறதுனால இன்றைக்கி கிரியை செய்து நிச்சயமாக தளவாவிபுரத்தில் ஒரு சபை உருவாகிட்டு என்று நினைக்கிறேன். அதே மாதிரி செம்படியிலும் ஒரு சபையை உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மகிமையான இத்தனை ஆண்டுகள் இருந்தும் ஒரு புதிதாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்லாம் ஐயா என்ன செஞ்சுருக்காங்க, முயற்சி எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரோடு போராடுறாங்க. நாம் போராடுறோமா? ஒரு ஆள் வந்து போராடுறாங்க, நாம் போராடுறோமா? எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. சுற்றியுள்ள நம்ம ஜனங்கள் எத்தனை பேர் ரட்சிக்க. இவ்வளோ பெரிய ஆலயம் அந்த காலத்திலே கட்டி போட்டிருக்காங்க. அந்த ஆலயம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னது எக்ஸ்டெண்ட், பெருமாள்புரத்துலலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நான் இருந்த சபையில் இடித்து பெருசாகிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம சபையில் அப்படியே இருக்குது. அவன் அந்த காலத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாங்களோ அதுக்கு தக்கனாங்களோ கட்டி போட்டாப்புல அப்படியே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம். அதே சமயத்தில் ஐயா அங்கே வந்து ஜெபத்துக்கு காலையில் வரும்போது பார்க்குறேன், பயங்கரமாக இருமிக்கிட்டு வருவாங்க. பயங்கரமாக இருமிக்கிட்டு வந்துடுவாங்க. மைக்கு பிடிச்சா தெரியும், அதுக்கு மேலே இருமலை வரும்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருமலோடு வந்து பாட்டு போட்டு கை பிச்சில் படித்து முடிச்சுடுவாங்க. நமக்கு தான் படிக்க முடியாது. அவ்வளோ அழகாக இன்னொன்று அவங்க மியூசிக்கோடு படிக்கிறதுனால கேட்கவும் நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தாளந்து, அதை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, நம்ம விசுவாசியாக என்னாலும் இருக்கணும்னு விரும்ப மாட்டேங்காங்க. சுவிசேஷ ஊழியத்தில் நம்மளை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவாங்க. யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுவாங்க. சாட்சி சொல்ல சொல்லுவாங்க. பாட திறமை இருந்தால் அவங்கள பாட்டு பிடிக்கும். யாரையும் சும்மா விட மாட்டாங்க. எல்லோரும் போயிட்டு பொம்மைக்கு போயிட்டு வர்றதுக்கில்லை, எல்லாரையும் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்கள என்ன செய்வாங்க, டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆராதனை நடத்துகிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி எப்படியாவது என்ன செஞ்சாங்க, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை தூண்டுகிறார்கள். விசுவாசி என்னாலும் விசுவாசி இல்லை. விசுவாசி என்ன செய்யறான், அவங்கள சீசராக்குறது தான் அவங்களுடைய பணியாக இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஐயா நம்ம சபையிலிருந்து நிறைய பேர் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், நிறைய பேர் ஆண்டவரை ஆதாயப்படுத்தும் பண்ணும்படியாக உருவாக்க வேண்டும் என்கிறதுல வைராக்கியம். அதனால் ஸ்பெஷலாக என்ன செய்கிறாங்க, வேத பாடம் வகுப்பு நடத்துகிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா முழுகிற ஜபம், முந்தியெல்லாம் முழுகிற ஜபம் 1 மணிக்கே முடிஞ்சு போகும். ஆனால் இப்போ ஐயா முழுகிற ஜபம் நடத்தினா 5 மணி வரைக்கும் நடக்கு. எனக்கு எங்கள் அம்மா நைட்டில் கொஞ்சம் நடந்து போவாங்க, யூரின் பண்ண போவாங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நான் வரமாட்டேன். மற்றபடி நைட்டு எங்கேனாலும் வர்றதுக்கு விரும்ப மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு மாதத்தில் ஒரு நாள் என்ன செய்வாங்க, உபவாச செய்வோம் வைக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய முயற்சிகள்லாம் ஆண்டவர் புண்ணியத்தில் நல்லா திறமையாக எடுக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ காரியத்தை அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சபை 5 சபை தான் நம்ம இருந்துச்சு இத்தனை வருஷமாக. இப்போ ஐயாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எப்படின்னா, இப்போ 2 சபை நிறுவிக்காங்க, இன்னும் 2 சபை நிறுவிடணும்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். செல்வநாயகபுரத்தில் போகும்னால எப்படியாவது ஒன்று தயார் பண்ணிடணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணம், மாரமங்கலம்
தீப்பாய்ச்சி இந்த ஏரியாவில் ஒரு சபையை உருவாக்கிறணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. நான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க. அதே எல்லாரும் சொல்லும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காரியம், ஐயா பிரசங்கம் பண்ணால் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு, நான்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, பாதி பிரசங்கம் நடக்கும்போதே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்குறேன், இங்கே வந்து பார்க்க இப்போ அப்படி ரொம்ப தெரியலை. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வசனம் ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கிரியை செஞ்சதுனால இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, முழுவதும் இருந்துட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்னும் நம்ம அவங்களுக்காக எடுக்கிற முயற்சிக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே சமயத்தில் பலவீனமான பாண்டம் தான் அவங்க. நிறைய நாள் நான் பார்க்குறேன், பலவீனத்தின் மத்தியிலும் நான் ஆலயத்துக்கு வரலன்னு நினைப்போம். ஆனால் என்ன செய்வாங்க, அங்கே ஒரு இடத்துல சுவிசேஷ ஒளியும் செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு நேரமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அன்றைக்கி ஐரோல் வரல அப்படின்ட்டு. ஆனால் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, இங்கே இல்லைன்னா வேற ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஆத்மா மேலே தாகம் உள்ள ஒரு மனிதர், ஆத்ம தாகம் உண்டவர். இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் அவர் மாற்றணும்னு நினைக்காங்க. ஐயா வந்து ஒவ்வொருவரையும் ஆத்ம தாகமுள்ளவர்களாக, இந்த உலகத்தில் நம்மளை சிருஷ்டித்தது உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த காரியம், எல்லாரையும் அவர் எல்லாரையும் நேசிக்கிற தெய்வமாகையால் உங்கள் மூலமாக அநேகரை ரட்சிக்கும்படியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த கடைசி நாட்களில் ஐயா நம்ம சபையில் வந்து உங்களை தட்டி எழுப்புவதற்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவருடைய பணி நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, தேவன் நம்ம மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கிறதுனால தான் தேவன் அவர்களை இந்த இடத்துக்கு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ணணும். இன்னும் உற்சாகமாக ஆண்டவர் வந்து அவங்கள பயன்படுத்தணும். இன்னும் வல்லமையான செயல்களை செய்யும்படியாக வல்லமையை கொடுக்கணும், பலப்படுத்தணும். அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாழ்த்துதலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வருடத்தின் முதல் நாளில் இந்த நேரத்தில் ஐயாவுடைய குடும்பத்தை வாழ்த்துவதற்கு பாக்கியம் தந்த ஆண்டவரை நான் முதலாவது துதிக்கிறேன். ஐயாவை பற்றி பேச வேண்டுமென்றால் அநேக காரியங்கள் பேசலாம். அவருடைய ஊழிய வாஞ்சையை பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஐயா என்று சொன்னால் தன்னுடைய ஆலயத்தில் பணியை செய்வதோடு மட்டும் நிறைவேற்றுபவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் நம்ம ஊரில் வந்து முதலாவது வந்து ஊழியம் செய்யும்போது இந்த பிரசங்க பீடத்தில் நின்று ஒரு புல்லாங்குழல் இசைத்து ஒரு பாடல் பாடினார்கள். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அருமையாக பாடி தன்னுடைய இசை மீட்பவர் என்பதை நிரூபித்து காட்டினார்கள். நான் அன்றோடு நின்றுவிடும் போல என்று நினைத்தேன். ஆனால் தொடர்ந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னது போல அவர்கள் அனைவரையும் தங்களோடு இணைத்து இசை மீட்டக்கூடிய அளவில் திறமையான பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஊழியத்தில் அநேகரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய ஊழியம் தான் மட்டும் செய்வது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இசைந்து அநேக பெண்கள், அநேக ஆண்கள் என்று சொல்லி மாதத்திற்கு ஒரு முறை 5வது வாரம் ஆண்டவருடைய ஊழியமாக என்று சொல்லி தன்னுடைய ஆலயத்தை விட்டு அடுத்த கிராம ஊழியத்திற்கு சென்று விடுவார்கள். நான் கூட அதிகமாக நினைத்ததுண்டு, எல்லா ஐயாவும் 5 வாரம் இருந்தாலும் 6 வாரம் 4 வாரம் இருந்தாலும் நம்முடைய ஆலயத்தில் தானே ஊழியம் செய்வார்கள் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய பணிகள் 4 வாரங்கள் மட்டுமே. அடுத்த வாரம் கிராம ஊழியம், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு
எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று தன்னுடைய பிரயாசத்தை ஊழிய வாஞ்சையை நிறைவேற்றி கொண்டே இருந்தார்கள். ஆரம்ப நாட்களிலிருந்தே அதை அதிகமாய் செய்து இன்னும் பெருகி கொண்டார்கள். அநேகர் இன்னும் பெண்கள் அநேகர் சொன்னது கேள்விப்பட்டேன், இன்னும் 2 ஆண்டுகள் ஐயா இருந்தால் இன்னும் இதைவிட பெரிய ஊழியம் தொடர்ந்திருக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவர்களை 5 ஆண்டு பணிகள் நம்முடைய ஆலயத்தில் நிறைவு செய்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதுவும் ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் அவருடைய ஊழியத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் அருமையாக சிறப்பாக ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதோடு கூட அம்மாவும் தாய்மார் கூட்டம் நடத்துவதில் அத்தனை பெண்களையும் வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி அருமையாக பேசுவார்கள். அடுத்த வாரம் கேட்டால் எந்த பெண்ணை பேசினேன் என்று சொன்னால் அநேகர் கண்ணை உருட்டுவோம். ஆனாலும் ஒரு சிலர் சொல்லிடுவாங்க, ஏன்னா வாசி எழுதி வச்சுருப்பாங்கல்ல, டக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திறமையாக அருமையாக பெண்களை பற்றி பேசுவார்கள். அதோடு கூட ஒரு அருமையான ஒரு சிறிய கதை அப்படியே அருமையாக எல்லாருக்கும் புரியும்படியாக எல்லா பெண்களும் வீடுகளிலே எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி, நாம் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாளிகள் என்று சொல்லி தாய்மார்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லக்கூடியவர்கள். சிறிய வயதாக இருந்தாலும் அநேக அறிவுரைகளை பெரியவர்களுக்கு கூட சொன்னவர்கள். அவருடைய ஊழியங்கள் சிறப்பாக இருந்தது. அதே போல் நிறைய காரியங்கள் நினைவு சின்னங்களாக நமக்கு செய்திருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் ஒரு இடத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அது மறக்க முடியாத ஒரு அனுபவமிக்க ஒரு அருமையான இடமாக இருக்கும். தரங்கம்பாடி சென்றிருக்கிறோம். சீகன்பால் கையரை பற்றி நாம் பாடத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் அவர் வந்து இறங்கின இடம், அவர் கடற்கரையில் வந்து இறங்கும் போது அவரை வரவேற்புக்கு கூட யாரும் இல்லை என்று சொல்லி அவரை பற்றி, அவர் சிறைச்சாலையில் அடைப்பட்ட அந்த சிறைச்சாலையை எல்லாம் அருமையாக காமித்தார்கள். ஊழியம் செய்த இடம், அவர் கட்டிய ஆலயம் என்று சொல்லி அந்த தரங்கம்பாடியையே அருமையாக கண்முன் நிறுத்தினார்கள். அதே போல் தைலாபுரத்தில் சென்று அருமையான பிள்ளைகள் எத்தனையாய் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த எய்ட்ஸ் நோயாளிகளுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு முறை கூட சிந்தனையில் இல்லாத நமக்கு அந்த சிந்தனை ஊட்டினார்கள். அப்படி டோனா ஒரு சொலசி போய் எமி கார்மைக்கல் அம்மையாருடைய சிறப்பான காரியத்தை காட்டினார்கள். நான் இந்த 3 இடத்தில் தான் சென்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இன்னும் அநேக இடங்களுக்கு ஐயா புதிய புதிய இடங்களுக்கு கூட்டி சென்றார்கள். மிகவும் அருமையானது, அது எதுவும் மறக்க முடியாது. ஆனால் அவர்கள் கால் வைத்த இடங்களிலெல்லாம் சிறப்பான ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் குறையாக இன்னும் 5-6 மாதங்கள் இருக்கிறது. நமக்கு இன்னும் திறமையாக செய்து முடித்து செல்வார்கள். அவர்களை இப்படியே வாழ்த்தி அனுப்புகிறேன். இன்னும் ஏக்கத்தோடு காத்திருக்கிற காவல்காட்டு சபையார் எப்பொழுது வருவார்கள் என்று ஆயத்தமாக இருப்பார். புசித்து கண்ணார கழித்தாயே
ஐயா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். அருமையானவர்களே, ஒரு சிறப்பான ஒரு சேகரத்தில், அதுவும் நம்முடைய இடையர்காட்டில் 4.5 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்தபோது எல்லா நெருக்கடிகள் மத்தியில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த நெருக்கடியின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய சேகரத்தை கிருபையாக நடத்தி நம்மை அருமையாக நடத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த சேகரத்தின் தலைமை என்பது மிக முக்கியமானது. அது நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்தவர்கள், சரியா? ஆலயத்தின் எல்லா காரியத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, உங்களுடைய அன்பிலும் சரி, மற்ற எல்லா சபைகளிலும் காட்டிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்திருப்பதை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக என்னென்னா, ஆலயத்துக்குள்ளே வந்த ஆலயம் எப்போதும் நம்முடைய ஆலயம் நேர்த்தியாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். வந்த உடனே ஜெபம் நடத்திடலாம். 5 நிமிஷத்தில் என்ன செய்யலாம், மணி அடித்த உடனே என்ன செய்யலாம், ஜெபம் ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான தேவ கிருபை பிரசனம் நம்ம ஆலயத்தில் நிறைஞ்சிருக்கு. மற்ற எங்கேயும் நான் இதே போல் நான் எங்கே வெளியெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். ஆனால் நம்ம இடையர்காட்டில் உள்ளே வந்த உடனே என்ன செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் ஆராதனை ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவு எல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாம் நேர்த்தி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இதுவரை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ந்து நாம் செயல்படணும். குறிப்பாக நம்முடைய ஊழியத்தில் அநேக காரியங்களை கத்த நம்ம என்ன செய்திருக்கா, எல்லோரும் என்ன செய்திருக்கா, ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இன்னும் நாம் என்ன செய்யணும், செயல்படணும். இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு இன்னும் நாம் அநேக நாட்களை எதிர்பார்க்கிற காரியம் உண்டு. என்னவென்றால், நம்ம கொர்க்கையில் சீக்கிரமாக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து கட்டி முடித்து அங்கே என்ன செய்யணும், நம்முடைய ஆலயத்தில் 6 இடத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். அதே போல் செல்வநாயகபுரத்தில் நமக்கு இருக்கிற இடத்துல சீக்கிரமாக ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவர் செய்யணும், உதவி செய்யணும். இன்னும் நமக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களை சந்தித்து ஊழியங்களை நாம் செய்யணும். ஆண்டவர் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஆண்டில் நமக்கு உதவி செய்யணும். இதுவரை நீங்கள் ஊழியத்தில் உதவி செய்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சில நேரங்களில் நான் நினைப்பேன், இந்த காரியங்கள்லாம் உங்களை ஊழியத்தில் நீங்கள்லாம் தோள் கொடுக்கலன்னு இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு மனுஷனால செய்ய முடியாத காரியங்களாம் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் எல்லாம் ஒத்துழைத்து ஜெபிக்கிறதிலும், ஊழியத்தில் பங்கு வருவது, கொடுப்பது, ஆலயத்தின் காரியங்களை கவனிப்பது, எல்லாவற்றிலும் நீங்கள் இதுவரை நீங்கள் அருமையாக ஒத்துழைத்தீர்கள். நீங்கள் கொடுத்து தாங்கினீர்கள், ஜெபித்தீர்கள், உழைத்திருக்கிறீர்கள். அதற்கேற்ற பலனை இதுவரை தந்திருக்கா. இன்னும் என்ன செய்வார், நிச்சயமாய் தருவார். நாம் தொடர்ந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செயல்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாக எல்லா காரியங்களையும் என்ன செய்வார், தொடர்ந்து வாய்க்க பண்ணுவார். நம்முடைய இடையர்காடு சேகரத்தின் வரலாறு கர்த்தர் சித்தமான இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம வெளியிட இருக்கிறோம். சில குறிப்புகள் நம்முடைய சேகர கமிட்டி அந்த புத்தகத்திலே நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் 1930 நமக்கு 6 சபைகள் இருந்திருக்கிறது, சரியா? அதில் ஒன்று இடையர்காடு, காவல்காடு, கொர்க்கே மணலூர், செல்வநாயகபுரம், ஆறுமங்கலம், குளம்கரடியூர் 6 சபைகள் இருந்திருக்கிறது. அதற்கப்புறம் தான் சென்னல் மாநகர சபை நமக்கு வந்திருக்கிறது. இப்பவும் கர்த்தருடைய கிருபையில் நமக்கு 8 சபைகள் இருக்கிறது. கர்த்தர் சித்தமான இந்த வருஷத்தில் நமக்கு ஆறுமங்கலத்தில் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நம்ம எல்லாம் ஜெபிப்போம். கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களே செய்வார். சீசனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போகான் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இதுவரை நீங்கள் உழைத்தீங்க, ஜெபித்தீங்க, அநேகர்கள் நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்கேற்ற நன்மைகளை தொடர்ந்து ஆண்டவர் தருவாராக. நம்முடைய ஆலயத்தின் எல்லா காரியங்களையும் நான் மனதில் வைத்து, நான் பொதுவாக என்ன நினைப்பேன்னா, இது நம்முடைய ஆலயம், சரியா? இது எப்படி நினைப்பேன், நம்முடைய ஆலயம், நம்முடைய சேகரம், அதுதான் சரியா? ஏன்னா எங்கள் ஊரை கூட எனக்கு என்ன செய்யாருன்னா இந்த அளவுக்கு தெரியாதுல்ல, நான் போவேன் வருவேன் அவ்வளோதான், சரியா? ஆனால் நாம் ஊழியம் செய்கிற இந்த இடம் தான் நமக்கு ஊர், ஆலயம் எல்லாமே. எனவே இதுவரை ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தவர், இன்னும் உதவி செய்வார். நாம் தொடர்ந்து செயல்படுவோம். விசேஷமாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சில காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப என்ன செய்யணும்னா பிரயாசப்பட்டு என்ன செய்வேன்னா, நான் என்ன செய்வேன்னா வாழ்க்கையில் சில காரியங்களை முன்னேறினேன், சரியா? நான் ரொம்ப, அதாவது கிராமத்திலேருந்து எப்படியாவது நாம் என்ன செய்யணும், இதெல்லாம் ஊழியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா, இந்த இசை கற்றுக் கொடுக்கறது,
இந்த வேத பாடம் வகுப்பு எடுக்கிறதுலாம் என்னென்னா நம்மளும் வளரணும். சரியா? நான் கிராமத்தில் நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன். இவ்வளவு தூரம் நம்ம பெற்றதை நம்ம இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஆசை. இதை பயன்படுத்தி கொண்டவங்க உண்டு. இன்னும் பயன்படுத்த நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? என்னென்னா நான் 21 வயசுக்கு அப்புறம் நான் ஓடி திரிந்து அலைந்து நான் என்ன செய்தேன்னா எல்லாம் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் என்ன செய்தார்னா அந்த கடின பாதையில் எனக்கு உதவி செய்தார். அப்போ நம்ம இந்த பகுதியில் உள்ள மக்களை எப்படியா முன்னேற்றணும், அதுதான் ஒரு பெரிய ஆசை. இன்னும் நாம் என்ன செய்வோம், செயல்படுவோம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் தாமே தொடர்ந்து மகிமைப்படுவாராக. இன்னும் அதிகமாக எங்களுக்காக ஜெபிங்க. குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், நாங்கள் இன்னும் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு பலம் தரணும். புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணும். சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளில் சிக்கிருக்கிறவர்களுக்காக நாங்கள் உள்ளத்தில் அநேக நேரங்களில் பாரத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும், மாற்றிடணும். இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் காணப்ப கஷ்டங்கள்லாம் தீரணும் என்பது உள்ளத்தின் ஒரு பெரிய வாஞ்ச. இதெல்லாம் என்ன செய்யணும், நிறைவேறணும். பவுல் சொல்லுவார், ஒருவன் விழுந்தால் என் மனம் எரியாமல் இருக்குமோ. அதாவது ஒருத்தர் அதாவது ஒரு குடும்பத்தில் எதாவது நடந்துச்சுன்னா உள்ளம் உடையிறது நான் அதிகம் உள்ளம் உடையுவேன். சரி, எனக்கு அதெல்லாம் தாங்க முடியாது. நம்ம குடும்பங்கள் நடக்க சம்பவங்கள் இப்படிலாம் நடக்க ஆண்டவர் எப்படின்னு சொல்லி நான் அதை யோசித்து கொண்டே இருப்பேன். சரியா? இதை யோசித்து கொண்டே ராத்திரிலாம் சில நேரம் எனக்கு தூக்கம் வராது. ஆனால் அந்த நேரம் நான் 12 மணி, சில நாள்லாம் 1 மணி, சில நாளில் 3 மணிக்கு எழும்பி உட்கார்ந்துருப்பேன். எனக்கு இப்படிலாம் நம்ம குடும்பங்கள் ஆண்டவரே நடக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி கொண்டு என்ன செய்வேன்னா தூக்கம் வராமல் இருப்பேன். அப்படி ஒருவேளை நான் நினைப்பது உண்டு, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் தடைப்பட்ட நன்மைகளெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக வாய்க்க பண்ணணும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் இந்த ஆண்டவர் தீர்த்து தருவான். நிச்சயமாக உதவி செய்வான். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். குறிப்பாக உங்களுக்கு இடையர்காடு நம்முடைய சேகரத்தின் வளர்ச்சியை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிந்திருந்தனா, ஒருவேளை செவிவெளி செய்தியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற நன்மைகளாக இருக்கலாம். இதுக்கு சீக்கிரமாக நாம் என்ன செய்யணும், இந்த வருகிற நாட்கள் அதற்கு ஆயத்தப்பட இருக்கிறோம். நம்முடைய சேகரத்தின் மையமாகி நாம் என்ன செய்யணும், இதை நம்முடைய வளர்ச்சியின் பாதை, அதாவது எந்த காலத்துலேருந்து நமக்கு சரித்திரம் தெரியுதோ அதெல்லாம் சேர்த்து நாம் என்ன செய்யணும், ஒரு வளர்ச்சி புத்தகத்தை வெளியிட. ஏன்னா கர்த்தர் நம்மை வளர செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்மை வளரச் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். நல்ல பொறுப்பாக எல்லாம் கவனிக்கிற, எல்லா வேலையும் கவனிக்கிறவர்கள், எல்லா காரியங்களையும் செய்கிறவர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே ஊழியம் செய்வதற்கென்று எங்களை முன்குறித்து கொண்டு வந்தீர். நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், இவர்களை ரட்சிப்புகளை நடத்தணும், ஊழிய வாஞ்சவுள்ளவர்களாய் மாற்றணும், சீசர்களாக செயல்படணும் என்பதற்கு எங்களை அப்பிரோஜனமான எங்களை தெரிந்தெடுத்து இங்கே கொண்டு வந்தீர். எங்கள் குறைகளை மன்னித்து எங்களுக்கு இன்னும் உதவி செய்கிறவர் நீர். எங்களை இன்னும் பயன்படுத்துங்க. விசேஷமாக அன்பான உள்ளங்கள் இந்த முதல் நாளில் கூறின வார்த்தைகள் உண்டு. எல்லா கனமும் உடையது, அற்பமும் ஆண்டவர் ஒன்றுக்கு உதவாத எங்களை இத்தனையாய் நீ நடத்தி வந்தது உம்முடைய கிருபை. இந்த கிருபையில் நாங்கள் நிலைத்திருந்து, பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து, ஊழியத்தில் வளர்ந்து இந்த மக்களுக்கு செய்ய உம்முடைய வார்த்தைகளை சொல்லும், இவர்களை உமக்குள் இன்னும் வழி நடத்த வேண்டிய கிருபைகளை தார். இவர்களும் இவருடைய குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திரு சமாதானமாய் ஒருமனமாய் வாழ உதவிச்சு. இந்த சமையலை இன்னும் ஒரு மனதை தார், இன்னும் ஜெபிக்க பலன் தார், இன்னும் ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருக்க உதவிச்சு. இன்னும் புதிய ஆத்துமாக்களை இவர்கள் உம்மண்டை கொண்டு வர இவர்களுக்கு வேண்டிய வல்லமை, ஞானம், கிருபைகளை தார். இவர்களை ஊழியர்களை எழுப்பும், ஊழியக்காரர்கள் எழுப்பும். இன்னும் அநேக குடும்பங்களில் எதிர்பார்த்திருக்க நன்மைகளை இந்த ஆண்டிலே வாக்கிய செய்யுங்க. விசேஷமாக எங்கள் குடும்பங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து தாரும் ஐயா. சமாதானத்தின் ஆண்டவர் இறங்கிவார். எங்கள் குடும்பங்களில் இருக்க காணப்பட கண்ணீர் எல்லாம் மாற்றுங்க. வறுமை, தரித்திரம், போராட்டத்தில் கஷ்டப்படுற குடும்பங்களை நீர் கிருபையாய் காப்பாற்று. பலவீனத்தில் மத்தியில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய நன்மைகளை தார். நெடுநாளாய் நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் இந்த நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிடவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசி உங்களை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென்.